நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நியூஸு கண்டிப்பாக போட்டாகணும் நம்ம சேனலில் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த நியூஸ் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் இதை பகிர்ந்தாகணும். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நிலைமையை நம்ம பகிர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இதை பதிவிடுறோம். இங்கே டைட்டிலே பார்த்தீங்கன்னா பரிதாபம், ஆசிரியர்களை நியமிக்காத அரசு பள்ளி 48 மாணவர்கள் டிசி பெற்ற பரிதாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? அதனால் நம்ம நிலைமை தெரிஞ்சாலும் நம்ம இந்த தகவலை பகிர்ந்துடலாம், சரிங்களா? எந்த ஸ்கூல்னால் கும்மிடிப்பூண்டி அடுத்த மாதர்பாக்கம் அருகே கண்ணன்கோட்டை கிராமத்தில் அச்சம நாயுடு கண்டிகை அரசினர் மேல்நிலைப்பள்ளி. கும்மிடிப்பூண்டி பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 6லிருந்து +2 வரைக்கும் இருக்குது இந்த ஸ்கூலு. அது என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த கல்வியாண்டில் 360 மாணவர்கள் பயின்று வந்தனர். பல ஆண்டுகளாக போதிய ஆசிரியர்கள் இன்றி இப்பள்ளி இயங்கி வருகிறது. குறிப்பாக 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாட ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது. தொலைதூரத்தில் உள்ள பள்ளி என்பதாலும் போதிய போக்குவரத்து வசதி இல்லாத கிராமம் என்பதாலும் அந்த பள்ளியில் வேலை பார்க்க ஆசிரியர்கள் முன் வரவில்லை. இது ஒரு காரணம். லாங்காக இருக்குன்றதுனால ஆசிரியர்கள் முன் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களும் மாற்று பணிக்காக அடிக்கடி வெளியிடங்கள் பாருங்கள், ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது மாற்று பணிக்காக அடிக்கடி வெளியில் செல்வதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது மாற்று பணிக்கான அலுவலக வேலையாக செல்லுவாங்க. இதனால் பள்ளியின் கல்வித்தரம் வெகுவாக சரிந்து ஒவ்வொரு ஆண்டும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். அதன் விளைவாக மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைய துவங்கியது, சரிங்களா? தானாக விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கூலில் டீச்சர் இல்லாதப்ப ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போய் தான் ஆக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவங்களே கிளம்பிடுவாங்க மாணவர்களே. இங்கே இதுதான் நடந்திருக்கு. ஆக நிலைமை அப்படி தான். அப்புறம் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் இல்லை. அது ஸ்ட்ரென்த் இல்லாத போது ஆசிரியர்களை எப்படி நியமிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள்லாம் வரும். அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் இந்த கல்வி ஆண்டு துவக்கத்தில் 6 முதல் 10ஆம் வகுப்பு பயிலும் 48 மாணவர்கள், ஏன்னா 10th பப்ளிக்கு மாணவர்கள் எழுதணும் இல்லையா, அந்த அச்சம் காரணமாக 48 மாணவர்கள் டிசி பெற்றதாக கூறப்படுகிறது. டிசி பெற்ற மாணவர்கள் போவளம்பேடு, மாதர்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர். பக்கத்து ஸ்கூலில் சேர்ந்திருக்காங்க. சமாதானம் இது குறித்து சம்மந்தப்பட்ட பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகி ஒருவர் கூறியது, அமரம்பேடு, சிறுவாடா, பாஞ்சாலை, கரடிப்புத்தூர், ஜிஆர் கண்டிகை ஆகிய வெளிக்கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் டிசி பெற்று சென்றனர். மேலும் பல மாணவர்கள் பெற்றோர்கள் டிசி பெற வந்தனர். இந்த கல்வியாண்டில் போதிய ஆசிரியர் நியமிக்கப்படுவார் என பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் உறுதியளித்து சமாதானம் பேசி அவர்களை தக்க வைத்துள்ளோம். சமாதானம் பேசி தக்க வச்சுருக்குறாங்களாம், சரிங்களா? ஆக நிலைமை எப்படி இருக்குது, ஒரு பக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குங்கன்னு சொல்லி தொடர்ந்து தவம், கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால தவம். அது ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸு, இவங்க தற்காலிக ஆசிரியர் நியமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மாணவர்கள் தானே வெளியே கிளம்புறாங்க, ஒரு பக்கம் பெற்றோர்கள் மாணவர்கள் சேர்ந்து ஆசிரியர் நியமனம் பண்ண சொல்லி போராட்டம். ஊடகங்களில் வரதெல்லாம் அரசுக்கு தெரியாமல் போயிடாது. எவ்வளோ காலம் தாழ்த்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.